ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். இந்த வீடியோவில் நம்ம வெப் டிசைன் கற்றுக்கிறதுக்கான ஒரு சில ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரீ வெப் டிசைன் கோர்ஸ். இது ஆஃபர் பண்ணுற பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா Adobe. இதில் வந்து உங்களுக்கு 4 ஹவர்ஸ் மேலே வீடியோ கண்டென்ட் இருக்குது. இது மூலமாக நீங்கள் எப்படி நல்ல வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, HTML5, CSS3, JavaScript, Bootstrapலாம் யூஸ் பண்ணி சூப்பரான வெப் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன், கரிக்குலம், சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் கரிக்குலம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து என்னெல்லாம் கற்றுப்பீங்க அப்படின்றது இந்த மாதிரி டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை படித்து பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கோர்ஸில் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை படித்து பார்த்துக்கோங்க. கோர்ஸ் முடிச்சப்பறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் வந்து யூனிக் ஐடியோட தான் வரும். ஸோ நீங்கள் இதை வந்து லிங்க்டின்ல ஷேர் பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் ரெஸ்யூம்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ். இங்கே எல்லாமே போட்டிருப்பாங்க டீட்டெயில்டாக. உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ். இது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இந்த என்ரோல் ஃபார் ஃப்ரீ பட்டனை கிளிக் பண்ணி கோர்ஸை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து வெப் டிசைன் ஃபார் வெப் டெவலப்பர்ஸ் பில்ட் பியூட்டிஃபுல் வெப்சைட்ஸ். இந்த கோர்ஸ் வந்து Udemy இ-லேர்னிங் பிளாட்ஃபார்மில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. 46 மினிட்ஸ் வீடியோ கண்டென்ட் தான். ரொம்பவே ஷார்ட் கோர்ஸ் தான். இதில் வந்து நீங்கள் HTML5, CSS3 யூஸ் பண்ணி எப்படி நல்ல வெப் டிசைன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம். நல்ல ப்ரொஃபஷ்னலாக எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத கற்றுப்பீங்க. ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் கவர் ஆகும் இந்த கோர்ஸில், கோர்ஸ் கண்டென்ட் பற்றி ரிவ்யூஸும் இருக்குது. நீங்கள் அதையும் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ரேட்டிங் இருக்குது, 4.6. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் டிசைன் ஃபார் எவ்ரிபடி, பேசிக்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் கோடிங் ஸ்பெஷலைசேஷன். இதை ப்ரொவைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம் வந்து Coursera. ஸோ Courseraவில் வந்து இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. உலகத்தில் இருக்க பெரிய டாப் யூனிவர்சிட்டி கம்பெனிஸ்லாம் Courseraவில் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் மற்ற கோர்சஸையும் இதில் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் எழுதுறீங்கன்னா இங்கே நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரும். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அதுக்கு என்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வெப் டிசைன் கோர்ஸ்க்கு வந்தோம்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 months இந்த லேர்னிங் பாத்தில் இருக்க கோர்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன். இதுக்கு கீழே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோர்ஸ் இருக்குது இந்த ஸ்பெஷலைசேஷனில். ஸோ கோர்ஸ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML5 பற்றி, செகண்ட் ஒன் வந்து CSS3, அப்புறம் தேர்ட் ஒன் வந்து JavaScript பற்றி, ஃபோர்த் ஒன் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டைலிங் வித் ரெஸ்பான்சிவ் டிசைன், ஃபிஃப்த் ஒன் வந்து வெப் டிசைன் ஃபார் எவ்ரிபடி கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட். இது வந்து ஃபைனல் ஒன்று வந்து ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ நீங்கள் நார்மலாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 5 கோர்ஸ் சேர்ந்து இதில் ஒரு ஸ்பெஷலைசேஷனாக ப்ரொவைட் பண்ணுறாங்க Courseraவில். இதில் வந்து 2 lakhஸ்க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் என்ரோல் பண்ணுறது மூலமாக நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி வெப் டெவலப்மெண்ட், HTML5, JavaScript, ஸ்டைல் ஷீட்ஸ், DOM, அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெப் டிசைன் பற்றின நிறைய டாபிக்ஸ்க்கு நீங்கள் கற்றுக்கலாம். இதை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் அவங்க 6 monthsனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எப்படி என்ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் உங்களோட ஜாயின் ஃபார் ஃப்ரீ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் சைட் டாப்பில். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களோட Coursera அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குன்னா ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண அப்புறம் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பேஜ்லேருந்து என்ரோல் ஃபார் ஃப்ரீ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் காட்டாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்சஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கோர்சஸ் கிளிக் பண்ணி இங்கே இருக்க எந்த கோர்ஸில் வேணால் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் டு HTML5 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் கோர்ஸ் பேஜுக்கு போவீங்க. இந்த கோர்ஸுக்கு போன அப்புறம் நீங்கள் என்ரோல் ஃபார் ஃப்ரீ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒன்றும் லாகின் பண்ணல. உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் வரும். அதில் வந்து 2 ஆப்ஷன் காட்டுவாங்க. ஒன்று வந்து ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கிறது, இன்னொன்று வந்து அமௌண்ட் பே பண்ணி என்ரோல் பண்ணிக்கிறது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ரோல்மெண்ட் ஆப்ஷன் காட்டும், அதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் லாகின் பண்ணிட்டு கோர்ஸ் பேஜில் வந்து இந்த மாதிரி என்ரோல் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் வரும். இந்த பாப்அப்பில் இங்கே உங்களுக்கு ஆடிட் த கோர்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ரோல் பண்ணிடுவீங்க. அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் வீடியோஸ் பார்த்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். பட் சர்டிஃபிகேட் வேணும்னா நான் சொன்ன மாதிரி மொதல் ஸ்டெப்லேயே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் வேணால் எனக்கு கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னா இந்த மாதிரி ஆடிட்டை கிளிக் பண்ணி கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க.
ஒவ்வொரு இடத்துலேருந்து கோர்ஸ் பேஜுக்கு போகும்போது வேறு மாதிரி காட்டும். இப்போ நான் ஸ்பெஷலைசேஷன்லேருந்து கோர்ஸ் பேஜ் வந்தனால ஆடிட்னு காட்டுது. சம்டைம்ஸ் நீங்கள் டேரெக்டாக கோர்ஸ் பேஜுக்கு போனீங்கன்னா அங்கேயே ஃபுல் கோர்ஸ் நோ சர்டிஃபிகேட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைப் எப்படி உங்களுக்கு வருதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கோர்ஸில் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.